நாங்கள் இன்னைக்கு கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்டான கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் என் நெக்ஸ்ட் டேஸ்டான ரெசிபி உங்களுக்கு பார்க்கலாம். கடையில் கிடைக்கக்கூடிய மாதிரி சிப்ஸ் செய்கிறதுக்கு சூப்பரான அசட்டலான டிப்ஸ் சொல்ல போகிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நான் மரவள்ளிக்கிழங்கு தோல் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிய பிறகு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணீரில் 2 நிமிடம் ஊற வச்சுக்கோங்க. ஏன் ஊற வைக்க வேண்டும் என்றால் மரவள்ளிக்கிழங்கு பால் எல்லாமே தண்ணீரில் இறங்கி இருக்கும். அப்போதுதான் மரவள்ளிக்கிழங்கு வாசனை சிப்ஸில் வராமல் இருக்கும். இந்த மெத்தட் தான் கடையிலையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நாங்கள் ஊற வச்சனால மரவள்ளிக்கிழங்கு சீவும் பொழுதும் ஈஸியாக சீவலாம். பின் ஊற வச்ச கிழங்கை தண்ணீர் இல்லாமல் துடைக்கணும். கடையில் செய்கிற மெயின் டிப்ஸ் இதுதான். நான் சொன்ன 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து சிப்ஸ் சீவுறதுக்கு வெஜிடபிள் கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு ஃபுல்லாக சீவி எடுத்தாச்சு. அப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஹீட் ஆனதும் சீவி வச்ச மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போது சிப்ஸ் நல்லா பொரிஞ்சிருக்கு. லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இருக்கு பாருங்க. பின் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் சிப்ஸில் மிக்ஸ் பண்ணலாம். சூப்பரான கிறிஸ்பியான கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிருச்சு. நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சு இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.